மகர ராசிக்காரங்களுக்கு எது முக்கியம்? பணமே எதிர்பார்த்தா மட்டும் போதாது. மேல வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கிடைக்காம போயிடும். பணம் பணம்னு போயிட்டு இருந்தேன்னா நான் அது பெரிய செல்வந்தரா வாழணும்னு அது மட்டும்தான் கிடைக்கும். முக்கியமான தருணங்கள் எல்லாத்தையும் நாம் நகர்ந்து விட்டுட்டு போயிடும். தள்ளிட்டு போகிற மாதிரி 24 மணி நேரம் உழைக்கிறான்னா அது உழைப்புக்கேற்ற மரியாதை கொடுக்கணும். அந்த உழைப்பு தன்மையை இனிமேல் மகர ராசிக்காரங்க பெறத்துக்கான அமைப்பு வந்துச்சு. வாழ்க்கைத்தன்மை என்னென்ன பெறணுமோ அனைத்துமே பெற போகிறீங்க சுவாமி. ஏன்னா இந்த 18ஆம் தேதி வரைக்கும் பத்திரம் சார்ந்த விஷயங்களில் முன்னெடுக்கக்கூடிய காலம். கையெழுத்தோ நிலவுலம் சேர்க்கையோ சார்ந்த விஷயங்களோ கொஞ்சம் பொறுமை எடுத்துக்க. இவ்வாறு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் சரியில்லாமல் போச்சுன்னா இனிமேல் விடுபட்ட காரியம், தடையாக இருந்து வந்த காரியம் வீடு கட்டி நாம் ஆரம்பிச்சுட்டு நின்று போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஏன் அதை பற்றிய நிலபுலம் சார்ந்தது? ஏன்னா இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள் இப்பொழுது நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற காலம். நிலம் சார்ந்த விஷயத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றத்தாலையும் சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் சனி பகவானுடைய பயிற்சியாலையும் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஒரு அமைப்பில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் கிரகங்கள் இந்த 3ஆம் இடத்துல 4 கிரகங்களின் கூட்டமைப்பு பூர்வ புண்ணியத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையான விஷயங்கள் எதனா இருந்தால் அது கலைந்து செல்லக்கூடிய காலம் வந்துடுச்சியா. பயப்பட தேவையில்லை. வேலை அமைப்புகள் இனிமேல் வெற்றி தரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும். அதில் எந்த மாற்று இந்த மாதம் உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு. தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய காலமாகவும் இறை வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய காலமாகவும் இந்த மார்ச் மாதம் இருக்கும் சார். அதுவும் 15 தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். வருமானமும் இருக்கும், வெளியூர் பயணங்களும் இருக்கும். இந்த காதல் சமாச்சாரம் பருவ வயசில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று காணப்பட்டு புதன் நீச்சகதி பெறும்படிக்க ஆளுங்களை இந்த காதல் சமாச்சாரம் அது எப்படி தான் வரும்னே தெரியாது. இந்த பதிவினை காண இருப்பது என்னவென்னா, மாதங்களில் நாம் பார்க்க இருப்பது மார்ச் மாத பலாபலங்களை பார்க்க போகிறோம். 1/3/2025 முதல் 31/3/2025 வரைக்கும் இந்த மார்ச் மாத பலாபலங்களில் கிரகங்கள் எங்கே எவ்வாறு அமர்ந்திருக்கிறாங்களோ அதற்கேற்றார் போல் நாம் சின்ன சின்ன விளக்கத்தோடு நாம் பார்க்கலாம். ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் ராசிகள் எவ்வாறு இருக்க போகிறாங்கன்னு சொல்லிட்டு அமைப்பதை பார்ப்போம் வாருங்கள். எனது அன்புள்ளம் கொண்ட மகர ராசி நேயர்களே, வாழ்க்கை தன்மையில் இந்த மார்ச் மாதம் என்னென்ன கொடுக்க போகுது? 1/3/2025 முதல் 31/3/2025 வரைக்கும் கிரகங்கள் அமர்ந்திருக்கும் இடம். நம்மளுக்கு இந்த 7.5 சனி என்று சொல்லக்கூடிய முதல் பெரிய ஆஃபரான காலமே இந்த மார்ச் மாதம் தான் சொல்லணும். 1000 பேர் மற்றவங்க யாருன்னா கொடுக்கட்டும், கொடுக்காட்டா போகிறாங்க. நாம் விடுதலை பெறுகின்றோம் என்று சொன்னால் இந்த மார்ச் மாதம் முதல்ல நல்லதை சொல்லி ஆரம்பிக்கும். நம்மளுக்கு விடுதலை விடுதலை விடுதலை. மார்ச் 29 சனி பகவான் இருந்த இடத்தை விட்டுட்டு நம்ம ரொம்ப சொந்த வீடு என்று சொல்லக்கூடிய அமைப்பிலிருந்து விட்டுட்டு விலகி போகிறாங்க. போதுங்க, உங்களுடைய வாழ்க்கை தரத்தில் 7.5 சனியை முடிச்சுட்டு வெற்றி பெற்றுட்டீங்க. காலம் நம்மளை தாழ்த்திருந்தது, காலம் நம்மை குறையாக எடை போட்டது. இனிமேல் மகரம் தண்ணி, இனிமேல் வெற்றி 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 பாதை வீரப்பாதையாகவும் சிங்கப்பாதையாகவும் மாற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கை தரம் உயரும். இப்பொழுது அதுவும் இல்லாமல் 3ஆம் இடத்துல கம்யூனிகேஷன் என்று சொல்லக்கூடிய இடத்துல ராகு சூரியன் புதன் என்று சொல்லக்கூடிய சேர்க்கை, 4 கிரகங்களின் சேர்க்கை. 5ஆம் இடத்துல குரு பகவான் பரிவர்த்தனை யோகம் பெறுவதால் இதுவரைக்கும் தடையாக இருந்து வந்த விஷயங்கள் அனைத்தையும் மாற்றி கொடுக்க போகிறேன். ஒரு பீரியடு நம்மளுக்கு கிடைக்குதுங்க. இது ஒரு வாழ்க்கையிலே நம்மளுக்கு கிடைச்ச மகரத்துக்கான கிடைச்ச ஆஃபரான காலம். இந்த காலத்தை பயன்படுத்தி பாருங்கள். புத்திர பாக்கியம் முதல் கொண்டு திருமண பாக்கியம் முதல் கொண்டு எல்லாருக்கும் நிறைய பேருக்கு ஆகிட்டு. மகர ராசிக்காரங்களுக்கு எது முக்கியம்? பணமே எதிர்பார்த்தா மட்டும் போதாது. மேல வாழ்க்கையில் நிறைய விஷயங்கள் கிடைக்காம போயிடும். பணம் பணம்னு போயிட்டு இருந்தேன்னா நான் அது பெரிய செல்வந்தரா வாழணும்னு அது மட்டும்தான் கிடைக்கும். முக்கியமான தருணங்கள் எல்லாத்தையும் நாம் நகர்ந்து விட்டுட்டு போயிடும். தள்ளிட்டு போகிற மாதிரி 24 மணி நேரம் உழைக்கிறான்னா அது உழைப்புக்கேற்ற மரியாதை கொடுக்கணும். அந்த உழைப்பு தன்மையை இனிமேல் மகர ராசிக்காரங்க பெறத்துக்கான அமைப்பு வந்துச்சு. வாழ்க்கைத்தன்மை என்னென்ன பெறணுமோ அனைத்துமே பெற போகிறீங்க சுவாமி. ஏன்னா இந்த 18ஆம் தேதி வரைக்கும் பத்திரம் சார்ந்த விஷயங்களில் முன்னெடுக்கக்கூடிய காலம். கையெழுத்தோ நிலவுலம் சேர்க்கையோ சார்ந்த விஷயங்களோ கொஞ்சம் பொறுமை எடுத்துக்க. அது வக்கர நிவர்த்தி புதன் பகவான். அந்த பத்திரத்துக்கு எல்லாமே அவர் தான். ஒருத்தருடைய கணக்கு வழக்கு எல்லாத்துக்கும் அதிபதி புதன் பகவான். வாழ்க்கைத்தன்மையில் நாம் பெற வேண்டிய காலத்தை நாம் ஏன்னா புத்திர பாக்கியம் அது எல்லாம் இப்போ பெற போகிறோம். எல்லாமே கிடைக்க போகுது. ஒரு வாழ்க்கையில் என்னென்ன கேட்கணுமோ அது தடையில்லாத விஷயங்கள் அனைத்தையும் இந்த மார்ச் மாதம் அனைத்துமே ஒப்படைச்சிடுவாங்க. உங்களுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாத்தையுமே கொடுக்கறதுக்கான பாக்கியம் பெறப்போகிறோம் சார்.
வெற்றி பெற்று வெளியே வரப்போகிறோம். நிறைய விஷயங்கள் நம்மளால் முடியாதுன்னா இறைவனிடத்தில் ஒப்படைச்சா மட்டும்தான் கிடைக்கும். நான் சாதிச்சிட்டேன்னு சொல்கிறதெல்லாம் பொய். இறைவன் ஆணையிட நவ கிரகங்கள் செல்ல நாம் செய்து கொண்டு இருக்கிறோம், வேற ஒன்றுமே கிடையாது. இவ்வாறு வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம். ஒவ்வொரு சூழ்நிலையும் சரியில்லாமல் போச்சுன்னா இனிமேல் விடுபட்ட காரியம், தடையாக இருந்து வந்த காரியம் வீடு கட்டி நாம் ஆரம்பிச்சுட்டு நின்று போயிடுச்சுன்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் ஏன் அதை பற்றிய நிலபுலம் சார்ந்தது? ஏன்னா இந்த நிலம் சார்ந்த விஷயங்கள் இப்பொழுது நல்ல முன்னேற்றத்தை தருகின்ற காலம். நிலம் சார்ந்த விஷயத்தில் பரிவர்த்தனை யோகம் பெற்றத்தாலையும் சுக்கரனுடைய பரிவர்த்தனை யோகம் பெறுவதும் சனி பகவானுடைய பயிற்சியாலையும் பெரிய மாற்றத்தை கொடுக்க போகுது. ஒரு அமைப்பில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு அமைப்பு இந்த நேரத்தில் கிரகங்கள், இந்த 3ஆம் இடத்துல 4 கிரகங்களின் கூட்டமைப்பு 9ஆம் இடத்தை நேராக பார்க்குறதும் எல்லாமும் கிரகங்கள் மாற்றக்கூடிய தன்மை, சனி பகவான் விட்டு விலகிறதும் ஒரு பெரிய டிப்ரெஷன்லேருந்து வெளியே வந்துடுவீங்க. ஆஃபரான காலத்தை தேர்ந்தெடுக்கப்போ உழைப்பு உன்னதமாக இருந்து வச்சிருந்த மகர ராசிக்கார அனைவருக்கும் உண்மை உழைப்பை தேடி தருகின்ற அமைப்பாகவும் இந்த காலம் இருக்கும். உண்மையாக சொல்லப்போனால் இந்த மகர ராசிக்காரன் இனிமேல் வெற்றி பாதையை அழைத்து செல்லக்கூடிய காலம். செல்வங்கள் சேர்க்கறதுக்கான காலத்தை உருவாக்கி போகிறாங்க அவங்களே. இறைவன் இடத்துக்கு நாம் கொடுக்கின்ற பாக்கியத்தை பெறக்கூடிய காலம். ஏன்னா ராகு பகவானும் வரப்போகிறார் 2ஆம் இடத்துல. செல்வத்தை வாரி வழங்க வரத்துக்கான அமைப்பு ஏற்பட போகுது. நம்ம பேசிக்கிட்டே நேரத்திலே கிரகங்களுடைய பயிற்சியும் நடந்து கொண்டே இருக்குது. நாம் தான் டைமிங் ஒதுக்கிட்டு இருக்கோம், காலத்தை சொல்கிறோம். நம்ம ஒவ்வொரு இந்த மார்ச் 29 ஜூன் 18 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். அதெல்லாம் எதுவும் கிடையாது. நம்ம பேசினே இருக்கும்போதே கிரகங்கள் பெயர்ந்து கொண்டே நடக்குது. அவங்க வேலையை அவங்க செஞ்சுட்டு தான் இருக்கு, நம்ம தான் செய்யலை எந்த வேலையும். கிரகங்களுடைய தன்மை நன்றாக இருக்குது, கிரகங்களுடைய சேர்க்கை நன்றாக இருப்பதாலையும் இந்த வேலைகள் என்னென்ன எடுத்தீங்களோ தடையாக இருந்து வந்த வேலை மகர ராசிக்காரங்க இந்த மாதத்தில் எல்லாத்தையும் பூர்த்தி செய்திருப்பாங்க. ஒரு 18 தேதிக்கு அப்புறம் அந்த பத்திர சார்ந்த விஷயங்களில் இருந்து வந்த பிரச்சனை வில்லங்கம் எல்லாம் மாறிடும். அவங்களே திருப்பி ஒன்றுபட்டு வந்து சேர்ந்து திருப்பி அந்த பிரச்சனையிலிருந்து விடுபட்டு நீங்கள் வெளிவரத்தை கண்கூடாக பார்க்கலாம். நோய் நொடிகள் விலகப்போகுது. தந்தையார் உடல்நலத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துங்க. தந்தையாருடைய உடல்நலத்தில் சற்று அக்கறை. ஏன்னா பார்வை கிரகங்கள் எங்கு சென்றாலும் 9ஆம் இடத்தை நேரடியாக எந்த கிரகம் பார்க்குதோ அதனுடைய பாதிப்பும் இருக்கும். நல்லதும் இருக்கும், தீயதும் இருக்கும் என்று சொல்லுவாங்க. பூர்வ புண்ணியத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனையான விஷயங்கள் எதனா இருந்தால் அது கலைந்து செல்லக்கூடிய காலம் வந்துடுச்சியா, பயப்பட தேவையில்லை. வேலை அமைப்புகள் இனிமேல் வெற்றி தரும். உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்கும், அதில் எந்த மாற்று கிடைக்கும். இந்த மாதம் உழைப்புக்கேற்ற ஊதியம் உண்டு. தொலைதூர பயணங்கள் செல்லக்கூடிய காலமாகவும் இறை வழிபாடை மேற்கொள்ளக்கூடிய காலமாகவும் இந்த மார்ச் மாதம் இருக்கும் சார். அதுவும் 15 தேதிக்கு அப்புறம் வெளியூர் பயணங்கள் அதிகரிக்கக்கூடிய காலம். வருமானமும் இருக்கும், வெளியூர் பயணங்களும் இருக்கும். இந்த காதல் சமாச்சாரம் பருவ வயசில் இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் பார்த்துக்குங்க. ஏன்னா 3ஆம் இடத்துல சுக்கிரன் உச்சம் பெற்று காணப்பட்டு புதன் நீச்சகதி பெரும்பிடிக்க ஆளுங்களை இந்த காதல் சமாச்சாரம் அது எப்படி தான் வரும்னே தெரியாது. அது உள்ளே வந்துடும். பருவ வயதுனா இந்த படிக்கிற பள்ளி பருவத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த நேரத்தில் அதை நம்ம கவனத்தோடு பார்த்துக்கணும். இந்த வேறு வழி கிடையாது, அது எதுவும் மாற்ற முடியாது. இருந்தாலும் எடுத்து சொல்ல வேண்டிய நாம் அதை பார்த்துட்டா கூட அவங்களுக்கு எடுத்து சொல்லக்கூடிய காலத்தை நாம் இதெல்லாம் எல்லாருக்கும் வரக்கூடிய ஆஸ் யூஷுவல் அப்படின்னு சொல்கிற மாதிரி தான் நம்மளுக்கு இந்த பருவத்தில் வருந்தால் அது மாதிரி தான் இருக்கும். ஏன்னா மனிதனுக்கு சில உணர்வுகள் தேடி வருதுன்னா அந்த காலம் வரைக்கும் தான், அப்புறம் அந்த உணர்வுகள் கூட இல்லாமல் போயிடும். அடடா நான் கூட விரும்பினேன், நான் கூட காதலிச்சேன்னு சொல்கிறோமில்ல, இறைவனை காதலிங்க. இறைவனிடத்தில் நம்ம ஒப்படைக்கணும். காதலால் கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தமை நன்னறி குவிப்பது வேதம் 4 மெய்ப்பொருளாவது நாதன் நாமமே நமச்சிவாய. அந்த இறை நாமத்தை ஒப்படி அவரை விரும்புங்க. இந்த காதல் எவ்வளோ நம்ம பண்ணுறோமோ அதே மாதிரி இறைவனிடத்தில் கண்ணீர் மல்க கேளுங்க. நம்ம வாழ்க்கை தரத்தில் என்னென்ன கொடுப்பார், வேண்டத்தக்கது அறிவு. நீ என்னென்ன கேட்குறீங்களோ அவருக்கு தெரியுமா? வேண்டும் முழுவதும் நீங்கள் கேட்கறத விட 4 மடங்கு கொடுப்பாரு அந்த முருகப்பெருமான். அவரோட இடத்துல ஒப்படைங்க. நமச்சிவாயம் வேற இல்லை, முருகன் வேற, எல்லாரும் ஒன்று தான். இறைவன் எவன் ஒருவன் நம்மளை காப்பாற்றுறோன்னு அவன் தான் கடவுள். காக்கும் கைதியும் தான் கடவுள். அதனால் மகரத்தை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி முடிவதும் இவங்களுக்கு 3 கிரகங்களின் 3ஆம் இடத்துல 4 கிரகங்களின் கூட்டமைப்பு 9ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துல பூர்வ புண்ணியம் பாக்கியஸ்தானம் வலுக்கருத்தும் இவங்களுக்கு பெரிய பாக்கியத்தை ஏற்படுத்தி தரும். இதுவரைக்கும் இல்லாத ஒரு குழந்தை பேர் சித்திக்கின்ற காலம். ட்வின்ஸு பிறக்கிறதுக்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்குது. இந்த நேரத்தில் ட்வின்ஸு பிறக்கிறதுக்கான ஆப்பரான காலம் என்று சொல்லலாம். இவங்களுக்கு ஒரு பெரிய முன்னேற்ற பாதை வழி நடத்தக்கூடிய காலமாக இந்த மார்ச் மாதம் இருக்கும். வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்க, வெளியூரில் வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான அமைப்பு, வெளிநாட்டுக்கு போகிறவங்களுக்கான அமைப்பு எல்லாமே இனிமேல் தேடி வருதுங்க.
ஐயா வெளியூர் போனால் வேலை கிடச்சுன்னா கன்ஃபார்மாக மகர ராசிக்காரங்களுக்கு கிடைக்கும். கவலையே கொள்ளாதீங்க. இந்த மாதம் அதுக்கான அமைப்புகள் தேடி வந்துடும். சக்ஸஸ் லைஃப் அப்படின்ற மாதிரி நாம் எல்லாத்துலேருந்து விடுபட்டுட்டோம் அப்படின்ற ஒரு அமைப்பு கிடைக்கும். தன்னம்பிக்கை குறைந்து காணப்பட்ட மகர ராசிக்காரர்கள் மேல் தலை நிமிர்ந்து வாழ போகிறாங்க. மேலும் நல்லதெல்லாம் நடக்க இறைவன் முருகப்பெருமானை வணங்கி வர உங்கள் வாழ்வில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகள் அனைத்தும் விலகி நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.